என் தங்கப்பிள்ளையே, யார் வாழ்க்கையிலும் நடந்திராத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு செயல் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கும். அதாவது ஒரு தந்தையும் மகனும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகிறார்கள். ஆனால் அது உனக்கு தெரியாதபடி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறது. இருவரும் கூட்டுக்களவாணிகள் என்பது உனக்கு தெரியக்கூடாதல்லவா? அதனால் ஒரே நேரத்தில் இவர்கள் உன்னை தேடி வரவில்லை. இருவரும் இருவேறு நேரத்தில் உன்னை தேடி வரப்போகிறார்கள். ஆனால் நான் விட்டு விடுவேனா? நான் உன் தாய் அல்லவா? இவர்கள் யார் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு இதை உனக்கு சொல்லாமல் என்னால் ஒருபோதும் சென்றுவிட முடியாது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முழுக்க நான் எப்பொழுதும் சரியாக சொல்லித்தரும் இந்த நேரம். இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் போல நன்மைகளோடு தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கும் என்று நாம் யோசிக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த தாய் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நின்று கொண்டிருக்கும் இந்த காலம் உன்னை தேடி வரும் சில விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கென்று ஒவ்வொன்றையும் பார்த்து செய்துவிடும் இந்த தாய்க்கு உன்னை தேடி வரும் பல விஷயங்களை நல்லபடியாக உனக்கு எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றவும் தெரியும் அல்லவா? உனக்கு ஒரு சோதனை வந்து விடாமல் நான் ஒவ்வொன்றாக உனக்கு சரியாக தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பேன். எந்த பிரச்சனைகளும் உன்னை ஆட்டி படைக்காமல் நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து நிற்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்களை எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் சொல்லுகின்ற இந்த காலம் இனி உன்னிடத்தில் நின்று உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொன்றையும் நீ கவனத்தில் கொண்டு நீ அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பவர்கள் ஆச்சரியப்படும்படி நான் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொண்டிருக்கிறேன் அல்லவா? ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடத்தில் நான் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதனையும் ஏது நடக்கிறது என்பதனையும் நான் உன் கண் முன்னால் நிகழ்த்தும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை என்று நாம் யோசிக்கிறோமோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோமோ, அவை ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இவர்கள் கூட காரணமாக இருக்கலாம். என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இவர்கள் காரணமாக இருக்கலாம். இனிமேலும் இதை நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாதல்லவா? இனிமேலும் இதனை நாம் அவ்வளவு சுலபமாக தொலைக்க முடியாதல்லவா? உன்னிடத்தில் நின்று நான் என்ன சொல்ல எண்ணினாலும் இவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த விஷயங்களினால் உனக்கு கிடைக்கும் அத்தனை மாற்றங்களையும் நீ நம்பிக்கையோடு என்னவென்று உணர்ந்து கொண்டாலே அது போதும். நல்லது என்றும் என் பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிகளையும் நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. புரிதல் இல்லாத பல துன்பங்கள் வந்து
உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி சென்று கொண்டிருப்பதை நான் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு பல வழிகளிலும் இவை கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து முடிக்கும் முன்னமே ஒவ்வொரு பிரச்சனைகளாக உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனையும் நான் அறிவேன். இனியும் இதனை நாம் இப்படியே மனதில் நினைத்து கொண்டிருப்போமானால் எந்த காலமும் நமக்கு துன்பங்கள் தான் நிறைந்து நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த காலமும் உனக்கு வேதனைகள் தான் நிறைந்து நிற்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் நிகழ்த்தும் பொழுது இந்த தந்தையும் மகனும் ஆடிய ஆட்டம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிட வேண்டும். இவர்களினுடைய உண்மையான எண்ணங்கள் என்னவென்பதனை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடத்தப்படுவதில்லை என்று நீ தெரிந்து கொண்ட பிறகு இப்பொழுதாவது இதையெல்லாமும் உணரத் தயாராகு. இப்படியும் கூட நடந்து கொள்ள முடியுமா? அதுவும் ஒரே குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு தந்தையும் மகனும் இருவேறு கோணங்களில் உன்னை தேடி வந்து உன்னை காயப்படுத்துவதற்கான சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்களினுடைய உணர்வுகளோடும் இதை தாண்டிய எண்ணங்களோடும் நீ எல்லாவற்றையுமே முழுக்க சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் நீ உன்னுடைய எண்ணங்களை எல்லாமும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ சரி செய்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒட்டுமொத்த தேவைகளும் புரிதல்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன் கண் முன்னால் நான் நிகழ்த்தும் இந்த விஷயங்கள் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களை தீர்த்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் உன் மனதிலிருந்து உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்கி நின்று இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை விட்டுவிடுவதை விட அம்மா சொல்லும் பொழுதே இது போன்ற விஷயங்களில் உன்னை நீ மீட்டெடுக்க தயாராகிவிடு. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. முடியாது என்று நாம் நினைக்கின்ற விஷயங்கள் கூட சரியான நேரத்தில் உனக்கு நடத்தி முடிக்கப்படும். இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை உன் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்திவிடும். அம்மா சொல்வது போல இந்த தந்தையும் மகனும் உனக்கு கெடுதலைத்தான் செய்ய வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்கிறது? கெடுதல் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கூட கொண்டு வரலாம் அல்லவா? உனக்கான சந்தோஷத்தை கூட கொண்டு வரலாம் அல்லவா? அப்படியானால் இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் உனக்குரிய தெளிவை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நிலையிலும் உன் முன்னால் நிற்கும் இந்த வராகி உனக்கு சொல்லும் இது போன்ற மாறுதல்களினால் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக அடையாளம் கண்டுகொள். உனக்கு என்ன கிடைக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ நிறைவாக புரிந்து கொள். இத்தனை காலம் நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு வேண்டியது போல பல நன்மைகள் உன்னை தேடி தொடரட்டும் என்பதனை புரிந்து கொள். நான் சொல்வது போல தீமைகளை செய்கின்ற ஒரு தந்தையும் மகனுமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களை நான் உன் அருகில் சேர்க்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இவர்கள் உன் அருகில் வர நான் ஒருபோதும் அனுமதி கொடுத்திருக்க மாட்டேன் என்பதனை நீ மறக்காதே. ஆனால் இவர்கள் உனக்கு நல்லதைத்தான் செய்ய வருகிறார்கள் எனும் பொழுது
இவர்கள் உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்க வருகிறார்கள் எனும் பொழுது கட்டாயமாக இவர்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இவர்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல காலம் உனக்கு என்னவென்று நான் சொல்லி இப்பொழுது நீ தெரிந்து கொள்ளும் ஒரு மனநிலையில் இருக்கிறாய் என்றால் இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்க நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு துணை இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமுமாக நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே என்று சரியாக நடத்தி தருகின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி தொடரும் என்பதனை நீ மறக்காதே. ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மை நிலைகளை நீ விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு பொழுதையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டாலே அது போதும். எந்த நாளிலும் நான் உன்னோடு பயணிக்கும் இது போன்ற நேரங்களில் நான் உனக்கு கொடுப்பதை எல்லாமும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்றால் இந்த தந்தையும் மகனும் உனக்கு நல்லது செய்ய வருகிறார்கள் என்பதனை முதலில் நீ குறித்து வைத்துக்கொள். இந்த தந்தையும் மகனும் உனக்கு நல்ல மாற்றத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்க வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நிலைத்திருக்கும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதும் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமோ நமக்கு நடந்திருக்கிறது. கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் தொடர்ச்சியாக நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் நம் தாய் நமக்கு துணை இருக்கிற அந்த பக்குவமான ஒரு மனநிலை உன்னை சரியாக வழி நடத்தி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நீ நினைத்தது எல்லாமும் உன் கைகூடி வருகின்ற நேரம். நாளைய விடியல் பொழுது அஷ்டமி திதியினுடைய பொழுது, நாளைய மாலை நேரம் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய நேரம், காலை பொழுது கால பைரவர் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமானவர் உன் இல்லத்தில் இருக்கப் போகிறார். அதே நேரம் மாலை நேரம் கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்திற்கு உகந்தவரான முருகப்பெருமான் உன் இல்லத்தில் வந்து தங்கப் போகிறார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர். நாளை காலையில் சிவபெருமானினுடைய அருளும் மாலை நேரம் அப்பன் முருகனினுடைய அருளும் ஒரு சேர உனக்கு கிடைக்கப் பெறுவதன் மூலமாக இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிக் கொள்ளப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் உனக்கு எப்பொழுதும் நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் உனக்கான தெளிவை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை நான் சந்திக்க வருகின்ற ஒவ்வொரு பொழுதுகளிலும் நான் உன்னோடு பேசும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் போல உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நாளைய தினம் காலையில் வருகின்ற தந்தை உக்கிரரூபமான கால பைரவரினுடைய அம்சமானவர். உன்னுடைய வீட்டில் இருக்கும் தீமைகளை வேறறுக்க நினைக்கிறார். மாலை நேரம் வருகின்ற கந்தன் உன் வீட்டில் இருக்கும் நல்ல விஷயங்களை வெளிக்கொண்டு வர நினைக்கிறார். ஆக மொத்தம் இந்த தந்தையும் மகனும் ஒன்று சேர்ந்து கூட்டுக்களவாணிகளாக நின்று உன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்தை தான் நடத்த நினைக்கிறார்கள். நீ சிக்கியிருக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும், உன்னை தேடி வரும் பல துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும், உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு முடிவு கெட்டவும் இது போன்ற ஒரு செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது. இவர்களினுடைய வருகை
இது போன்ற மாற்றங்களை நிச்சயமாக உன் வீட்டில் நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. உன் வீட்டிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறக்காதே. எப்பேற்பட்ட விஷயங்களுக்கெல்லாமோ என் பிள்ளை நீ பயந்து நின்றதில்லை. எப்பேற்பட்ட விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ கலங்கி நின்றதில்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் இனி உனக்காக நான் சொல்லும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ கவனத்தில் கொண்டு இந்த தெய்வத்தினுடைய அருளால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வத்தின் அருளால் எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஆனந்தம் கொண்டு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்க உனக்கு என்றும் நான் துணை இருக்க, இனி உன்னை சுற்றி கிடைக்கும் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்க நான் உன் கைகோர்த்து நிற்கும் தெய்வமாக என்றும் உன்னை ஆசீர்வதிக்க உன்னோடு வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான ஒவ்வொரு தெளிவையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக மீட்டெடுக்க தொடங்க வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன் முன்னால் நின்று நான் சொல்லச் சொல்ல இனி நடக்கும் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு பல உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு தருணங்களும் உன்னை சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நீ என்ன நினைக்கிறாயோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். ஒட்டு மொத்தமாக எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டத்தை உணர்ந்து இந்த வாழ்க்கையின் தேவைகளை புரிந்து உன் வாழ்க்கையில் இந்த தந்தையும் மகனும் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உன்னை ஆட்டி படைக்கும் சோதனையில் இருந்து உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதையே உனக்கு நான் சொல்லி விடுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல விஷயங்களையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எப்பொழுதும் சரியாக தெரியப்படுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஒட்டுமொத்த விஷயங்களையும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் போல இனி முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள். முழுமையாக எதையும் நீ உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருப்பதை எல்லாமும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலம் முழுக்க நீ நினைத்த ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை கை தூக்கிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கு நல்ல காலம் பிறக்கட்டும். நான் சொல்வது போல இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாளைய தினம் கண் விழித்ததும் ஓம் நமச்சிவாய என்று சொல்கின்ற என் பிள்ளை இரவில் கண் உறங்கும் பொழுது ஓம் சரவணபவ என்று நீ சொல்லிவிட பழகு. நிச்சயமாக உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளைக்கான மன நிம்மதி கிடைக்க தொடங்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நிச்சயம் என்ற ஒரு விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லும் பொழுது உன்னை தேடி வரும் பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் இந்த காலம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மாற்றத்தை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமுமாக உனக்கு நான் உன்னை தொடர்ந்து வரும் இந்த விஷயங்களோடு நீ நிச்சயமாக உன்னை கவனமாக புரிந்து நடந்து கொள். நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு நடக்காமல் போகாது. என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.